I welcome you to learn English. நான் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். யாராவது என் கூட இங்கிலீஷில் பேசினா நான் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நினைக்காம நம்மளே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன கதை, தெரிஞ்ச கதை எடுத்துக்கலாம். அதை இங்கிலீஷில் நீங்களே சொல்லலாம். அதை உங்கள் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அதை கேட்க சொல்லலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபெமிலியரான ஸ்டோரி எடுத்துகிட்டு அதை இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ், சிம்பிளான வேர்ட்ஸை எடுத்துக்கோங்க. அந்த வேர்ட்ஸில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு கதை இல்லாட்டி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துருக்கிற கதை ஆல்ரெடி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கதை. நிறைய ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே புகுந்துருது. அங்கே இருக்கிற திராட்சையை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது, ஜம்ப் பண்ணுது. அதுக்கு எட்டலை. உடனே இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுது. இந்த ஸ்டோரி தான் நம்ம இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். தமிழ் வாக்கியத்தை பார்த்துட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸையும் பார்க்காம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் சிம்பிளான சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களால் முடியும், இங்கிலீஷில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு நரி திராட்சை தோட்டத்திற்குள் நுழைந்தது. ஆப்ஷன்ஸை பார்க்காம ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகள் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும். ஒரு நரி, ஒன் ஃபாக்ஸ், திராட்சை தோட்டம், கிரேப்ஸ் கார்டன், நுழைந்தது, கேம் இன்சைடு. ஸோ அந்த ஆப்ஷன் ராங். அது சென்டென்ஸ் ஃபார்மெட்டே கிடையாது. அதுக்கடுத்து எ ஃபாக்ஸ் இன்சைடு எ கிரேப்ஸ் கார்டன். ஓகே, அந்த ஆப்ஷனும் ராங். இன்சைடு அப்படின்னா உள்ளுக்குள்ளே. எ ஃபாக்ஸ் என்டர்டு, நுழைந்தது, இன்டு எ கிரேப்ஸ் கார்டன். தட் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன்ஸை பார்க்காம நீங்கள் சொன்ன சென்டென்ஸ் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம். அந்த நரி ஒரு திராட்சை கொத்தை பார்த்தது. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு யோசிங்க. யோசிச்சுட்டு அந்த 3 ஆப்ஷன்ஸை பாருங்கள். 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எந்த இடத்துல வார்த்தையை தேடுறோம், இங்கிலீஷ் வார்த்தையை தேடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதாவது அந்த நரி ஒரு திராட்சை கொத்தை பார்த்தது. அந்த கொத்து அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஓகே, அப்போ டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுவோம். தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குது, கூகுள்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் வார்த்தையை அடித்தா அதுக்கு ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்டு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவும் மறக்கக்கூடாது. திராட்சை கொத்து, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், இல்லைனா கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஃபாக்ஸ் சா ஏ கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ். தெரிஞ்ச கதை தான், அதனால் ஈஸியாக நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கதைகளை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த சென்டென்ஸ். அந்த நரி அந்த திராட்சையை சாப்பிட ஆசைப்பட்டது. ஆப்ஷன்ஸை பார்க்காம ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். தென் கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே 2 ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. த ஃபாக்ஸ் லைக்டு டு ஈட் த கிரேப்ஸ். த ஃபாக்ஸ் வாண்டட் டு ஈட் த கிரேப்ஸ். இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் ஆப்ஷன்ஸை பார்க்காம அந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த நிறைய அந்த திராட்சையை பிடிக்க குதித்தது. ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு தென் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. The fox jumped to catch the grapes. Okay, the grapes to catch the fox jumped. அந்த ஆப்ஷன் வராது. தட் இஸ் ராங், மீனிங்லெஸ். அதே மாதிரி கடைசி ஆப்ஷன் வராது. த ஃபாக்ஸ் காட் த கிரேப்ஸ். காட் அப்படின்னா பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஆனால் அந்த நரியால் அந்த திராட்சையை பிடிக்க முடியவில்லை
இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. பட் த ஃபாக்ஸ் குட் நாட் கேட்ச் த கிரேப்ஸ். குட் அப்படின்னா முடியும், குட் நாட் அப்படின்னா முடியவில்லை. ஓகே, பட் த ஃபாக்ஸ் குட் நாட் கேட்ச் த கிரேப்ஸ். பட் த ஃபாக்ஸ் டிட் நாட் கேட்ச் த கிரேப்ஸ். சென்டரில் இருக்கிற ஆப்ஷன் கரெக்டா? கரெக்டு தான், ஆனால் முடியவில்லை அப்படிங்கிறது வார்த்தை வரணும். அதனால் குட் நாட் அதுதான் கரெக்டான மேட்ச். லாஸ்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான், பாசிவ் ஃபார்மில் இருக்குது. த கிரேப்ஸ் வேர் நாட் காட் பை தி ஃபாக்ஸ். பட் தமிழ் சென்டென்ஸோட எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இல்லை. அந்த நரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. ஆப்ஷன்ஸை பார்க்காம நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். ஓகே, இந்த 3 டைப்லேயும் நம்ம சொல்லலாம். த ஃபாக்ஸ் ட்ரைட் அகைன் அண்ட் அகைன். அகைன் அண்ட் அகைன் த ஃபாக்ஸ் ட்ரைட். த ஃபாக்ஸ் ட்ரைட் ரிப்பீட்டட்லி. அந்த நரியால் முடியவில்லை. சிம்பிளான சென்டென்ஸ், ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆப்ஷன்ஸை பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஃபாக்ஸ் குடண்ட். இந்த குடண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் குட் நாட். ஸோ லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். த ஃபாக்ஸ் குட் நாட், த ஃபாக்ஸ் குடண்ட். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. த ஃபாக்ஸ் கெனாட் இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. த ஃபாக்ஸ் குடண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். த ஃபாக்ஸ் குட் நாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நம்ம ஸ்டோரியை வந்து முதல்ல இருந்தே பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லிட்டு வரோம். ஸோ லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன்ஸ் பார்க்காம அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த நரி இந்த பழம் புளிக்கும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டது. இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஃபாக்ஸ் டோல்டு ஹிம்செல்ஃப். தனக்குத்தானே சொல்லி கொண்டது. தட் தீஸ் கிரேப்ஸ் டேஸ்ட் சோர். SOUR. சோர் அப்படின்னா புளிப்பு. த ஃபாக்ஸ் டோல்டு ஹிம்செல்ஃப் தட் தீஸ் கிரேப்ஸ் ஆர் சோர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான், நான் அதை மார்க் பண்ணல. த ஃபாக்ஸ் டோல்ட் திஸ் ஃப்ரூட் இஸ் சோர். இந்த பழம் புளிக்கும் என்று சொன்னது. அந்த நரி அந்த திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியே சென்றது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். த ஃபாக்ஸ் வெண்ட் அவுட் சைட் ஃப்ரம் தி கிரேப்ஸ் கார்டன். த ஃபாக்ஸ் கேம் அவுட் சைட் ஃப்ரம் த கிரேப்ஸ் கார்டன். த ஃபாக்ஸ் கேம் அவுட் ஃப்ரம் த கிரேப்ஸ் கார்டன். ஒரு சிம்பிளான கதையை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். யாராவது கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யாராவது இருந்தால் தான் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே அந்த கன்ஸ்ட்ரைன்ட்டு வச்சுக்கிறக்கூடாது. ஸோ நீங்களாக செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட அதை லிசன் பண்ண வச்சிங்கன்னா அவங்க என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.